Hi, welcome to Tamilstack. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்க ஃபார் லூப்ல இந்த நம்பர் பேட்டர்னை எப்படி அச்சீவ் பண்றது அப்படி தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த பேட்டர்னை எப்படி ஃபார் லூப்ல அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படின்னாக்க 1 2 3 4 5 ஃபர்ஸ்ட் ஒரு 5 நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கணும். அதுவும் இந்த ஆர்டரில். ஓகேவா? நம்ம எப்படி இதை ஃபார் லூப்ல அச்சீவ் பண்ணலாம் சி ப்ரோக்ராமிங்கில் அப்படின்னு பார்க்கலாம். First input பண்ணிக்கங்க main function open calibrates and close. இப்போ integer data typeல I j n நான் வந்து ஒரு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நம்ம யூசர்ட்ட இருந்து தான் வேல்யூ வாங்க போறோம். ஓகேவா? So enter the row limit. Scanf and நம்ம யூசர்ல இருந்து வாங்குற வேல்யூ வந்து நம்ம nல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபார் லூப். இப்போ I equal to n நம்ம யூசர்ல இருந்து வாங்குறோம்ல அந்த வேல்யூ வந்து நான் nல ஸ்டோர் பண்றோமா n வந்து iல கொடுக்கிறேன். சோ n என்ன ஸ்டோர் பண்றோமோ அதான் i ஓட வேல்யூ. I greater than equal to 1. so I வந்து இப்போ எக்ஸாம்பிள் 5 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கினாக்க n வந்து 5 கொடுக்குறீங்கனாக்க i ஓட வேல்யூ 5 தான். ஸோ நம்மளுக்கு வந்து i வந்து இன்க்ரிமெண்ட் ஆகக்கூடாது, டிக்ரிமெண்ட் ஆகணும். ஸோ மைனஸ். நெக்ஸ்ட் ஃபார் லூப். இதில் வந்து j equal to 1, j less than equal to I, j plus plus. நெக்ஸ்ட் printf மாடியூல் டி கமா எதை பிரிண்ட் பண்ண போகிறோம்னாக்கா j பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம நியூ லைனுக்காக நம்ம /n கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம என்ன வரணும்னு சொல்லியிருக்கோம்னாக்க 1 2 3 4 5 நெக்ஸ்ட்டு வந்து 1 2 3 4 நம்மளுக்கு வந்து இந்த ஆர்டரில் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். நான் இன்டிஜர் டேட்டா டைப்பில் I j n 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து யூசர்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், வேல்யூ வாங்குகிற வேல்யூ வந்து nல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அந்த n என்ன பண்ணுறேன், iல வந்து கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ i வேல்யூ என்ன, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் nக்கு வந்து 5 கொடுக்குறீங்க அப்படின்னாக்க என்னோட வேல்யூ 5. நம்ம அதை என்ன பண்ணியிருக்கேன், iக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஐயோட வேல்யூ 5 தான். இப்போது இந்த கண்டிஷன் வருவோம். இங்கே 1 இருக்குது, நான் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன். ஸோ 1 வேல்யூ i வேல்யூ பெருசாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ i வேல்யூ ஆல்ரெடி 5 இருக்குது. ஸோ கண்டிஷன் ட்ரூ உள்ளே வருது. உள்ளே வந்துட்டு இங்கே செக் பண்ணுது j வேல்யூ என்ன 1. ஓகே, இப்போ j வேல்யூ அப்போ i வேல்யூ என்ன 5. ஸோ i வேல்யூவோட j வேல்யூ சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகி உள்ளே வந்து j வந்து 1ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க, 1ன்னு பிரிண்ட் ஆகும். எப்படின்னாக்கா இந்த 1, இந்த ஃபஸ்ட்டு 1 இருக்குல்ல, இந்த 1ன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு டேரெக்டாக இன்க்ரிமெண்ட் ஆகும். எது இன்க்ரிமெண்ட் ஆகும், j இன்க்ரிமெண்ட் ஆகும். ஆல்ரெடி j வந்து 1 இருக்குது, இன்க்ரிமெண்ட் ஆனால் 2. ஓகேவா? இப்போ ஐயில் என்ன இருக்குது, 5 இருக்குது, jல 2. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகி j என்ன பிரிண்ட் ஆகும், 2ன்னு பிரிண்ட் ஆகும். இந்த 2 இந்த இருக்கு இல்லையா, இந்த 2. நெக்ஸ்ட்டு வந்து எகெயின் பார்த்தீங்கன்னாக்க j வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், 3ஆக மாறும். இங்கே வரும் j 3, இங்கே 5 இருக்குது. ஸோ கண்டிஷன் ட்ரூ, உள்ளே வந்துட்டு j பிரிண்ட் ஆகும் 3. எகெயின் j இன்க்ரிமெண்ட் ஆகும், 4 பிரிண்ட் ஆகும். 4 பிரிண்ட் ஆகிட்டு இங்கே செக் பண்ணோம், இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ கண்டிஷன் ட்ரூ, உள்ளே வந்துட்டு 4 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எகெயின் பார்த்தீங்கன்னாக்க இன்க்ரிமெண்ட் ஆகும், இங்கேயும் 5 இங்கேயும் 5. ஆனால் நம்ம ஈக்குவல் கொடுத்ததுனால இந்த கண்டிஷன் ட்ரூ, உள்ளே வந்துட்டு j பிரிண்ட் ஆகும். என்னவா பிரிண்ட் ஆகும்னாக்கா 5ஆக பிரிண்ட் ஆகும். ஓகேவா? 5.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எகைன் மேலே போய்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும், 6ஆக மாறும். இங்கே 5 இருக்குது, இங்கே வந்து 6ஆக இருக்குது. ஆனால் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன், ஐயை விட சின்னதாக இருக்கணும் தான் சொல்லியிருக்கேன், ஆனால் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகி இந்த லூப் போட்டு நேராக இங்கே வரும். இங்கே வந்துட்டு பிரிண்டஃப் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நியூ லைன் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இந்த லைனை விட்டுட்டு நெக்ஸ்ட் லைனு இங்கே வந்து நிற்கும். ஓகேவா? இப்போது திருப்பி மறுபடியும் போய் என்ன ஆகும், ஐ ஆல்ரெடி 5 இருந்தது இல்லையா, ஐ வந்து டிக்ரிமெண்ட் ஆனாக்க 4ஆக மாறும். ஓகேவா? இப்போது 4 greater than equal to 1, 1 விட ஐ பெருசாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் ஐ வேல்யூ 4ஆக இருக்குது. ஸோ கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். ஜே வேல்யூ 1, இங்கே 4ஆக இருக்குது. ஐ வேல்யூ 4ஆக நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணதுனால 4ஆக இருக்குது. ஸோ கண்டிஷன் ட்ரூ 1 பிரிண்ட் ஆகும். திருப்பி எகெயின் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகும், 2 3 4 வரையும் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் மேலே போச்சுன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஆனால் ஐ வேல்யூ 4 தானே, அதுக்கு மேலே போனால் கண்டிஷன் ஃபால்ஸ். ஓகேவா? நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போது என்டர் த ரோல் லிமிட் கேட்குது, நான் 5 கொடுக்குறேன். பிரிண்ட் ஆயிடுச்சா? நம்மளுக்கு என்ன ரெக்யூர்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த ரெக்யூர்மெண்ட் நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. 1 2 3 4 5. ஓகேவா? இப்படி தான் இந்த நம்பர் பேட்ஸ் நான் அச்சீவ் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேம் ஃபார் லூப்பில் நெக்ஸ்ட்டு ஒரு புதுசாக ஒரு நியூ பேட்டர்னை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.